கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம். தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 73ஆம் சங்கீதத்திலே 1வது வசனம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை அவரவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சுத்த இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இருதயம்தான் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய இருதயத்தை கர்த்தரிடத்திலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். தாவீது இப்படியாய் சொல்லுகிறார் 51ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராய் திரும்பப்பட வேண்டும். அது சுத்த இருதயம் உள்ளவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். ஆமென். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சுத்த இருதயத்தை விரும்புகிறனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். ஆமென். சுத்த இருதயம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய உதடுகள், நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது இனிமையானதாக இருக்கும். ராஜாவோடும் கூட நாம் பழகும்படியாக, நாம் தொடர்பு கொள்ளும்படியாக, அவரோடு கூட நெருங்கி இருக்கும்படியான கிருபை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். எனவே நம்முடைய இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருப்பதை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். கர்த்தருக்கு உகந்த இருதயமாய் காணப்பட வேண்டும். எனவேதான் தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னார், அவனின் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அப்போஸ்தலரை வாசிக்கிறோம். அப்ப இருதயம் தேவனாகி கர்த்தருடைய இருதயத்திலே தோன்றுகிறவர்களை நாம் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. அன்றையும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். நம்முடைய இருதயம் உலக இச்சையினாலே நிரப்பப்படாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய இருதயம் முழுவதும் நிரப்பும்படியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது எவ்வளவு அழகாக எழுதுகிறார். சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. கடினம்தான் இப்படியாய் வாழ்வது என்பது, சுத்த இருதயத்தோடு வாழ்வது என்பது மிகவும் கடினமான காரியம் என்றாலும் கூட இவைகளை நாடுகிற போது தேவன கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்க வல்லமில்லவராய் இருக்கிறார். எனவே தான் தாவீது கர்த்தரிடத்திலே முழுதுமாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை கழுவும் ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்பதை நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆமென். சுத்த இருதயத்தோடு நம்முடைய அன்பு மாயமற்றதாய் இருக்க வேண்டும். சுத்த இருதயத்தோடு கூட இருக்கக்கூடிய அன்பாய் இருக்கும் என்று சொன்னால் தேவன் அந்த இருதயத்தை விரும்புகிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேலருக்கு தேவனாகி கர்த்தர் அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அந்த தேவனை நாம் சுத்த இருதயத்தோடு நாம் துதிக்கலாமா, செபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபையுள்ள எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, சுத்த இருதயத்தை எங்களை சிருஷ்டியும் ஆண்டவரே, நிலைவரமான ஆவிய கத்தைகளுக்கு புதுப்பியும் ஆண்டவரே. உங்களுடைய இருதயத்தில் நல்ல எண்ணங்கள், நல்ல வாஞ்சை, கர்த்தரை குறித்ததான எண்ணம், கர்த்தரை துதிக்க வேண்டும் என்ற ஆவல் இவைகளை கொடுத்து கேட்கக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. சுத்த இதயத்தோடு அன்பு பொருளாக கர்த்தரை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.